108. இந்த 108 அப்படிங்கிறது எண்ணுக்கு பின்னாடி பல ரகசியங்கள், பல தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்குதுங்க. அந்த 108ங்கிற நம்பரை பாருங்களேன். 108. இந்த 1 நீங்க கூட்டினீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிற எண் வரும். இந்த 9ங்கிறது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு எண். நவ கிரகங்களை குறிக்கக்கூடியது இந்த 9. ஒரு புள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய டிகிரியை 360 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 360 டிகிரியை நீங்க 12ஆ பிரிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியுமே 30 டிகிரி வரும். இதைத்தான் வானமண்டலத்துல ராசி மண்டலம் அப்படின்னு நமக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க 9 கோள்களும் டிராவல் ஆகும். இந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்திலையும் நட்சத்திரங்கள் இருக்கு. அப்படி இந்த 12 ராசிகள்லையும் 9 கோள்கள் இருக்கு இல்லையா, நவக்கோள்கள். அந்த 12ஐயும் 9ஐயும் நீங்க பெருக்குனீங்கன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் 108. அதாவது ராசி மண்டலத்துல எல்லா ராசி மண்டலத்திலையும் எல்லா நவக்கோள்களும் பயணம் செய்தால் அதுல கிடைக்கக்கூடிய எண் 108. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமிய சந்திரன் சுத்தி வருது, பூமி சூரியனை சுத்தி வருது இல்லையா? இந்த பூமி, சந்திரன், சூரியன் இந்த 3 சந்திக்கக்கூடிய நாள அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூமிய சந்திரன் சுத்தி வருது இல்லையா, சுத்தி வருவதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமா 27 நாள் ஆகுது. துல்லியமா இல்லைங்க, தோராயமா 27 நாள் ஆகுது. அது என்ன 27 நாள் அப்படின்னு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி சந்திரன் வருது இல்லையா, அந்த சுற்றுவட்ட பாதையை 27ஆ நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா அதுதான் 27 நட்சத்திரங்கள். வானத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நாம ஏன் 27 நட்சத்திரத்தை மட்டுமே நம்ம மையமா பேசுறோம், முக்கியமா பேசுறோம் அப்படின்னா சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையில சந்திரன் சுற்றி வருதில்ல, அந்த பாதையில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 27 தான். அதனாலதான் அதனுடைய தாக்கம் தான் நம்ம பூமியில இருக்கு, மற்றதனுடைய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அந்த சுற்றுவட்ட பாதையை நீங்க 27ஆ நீங்க பிரிக்கலாம். ஏன்னா 27 நாள் வருது இல்லையா, அதை நீங்க பிரிச்சீங்கன்னா 27ங்கிறது தான் 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொன்னாங்க. இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா 4 பாதங்கள் இருக்கு. முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதங்கள் இருக்கு. அப்படி இந்த 27ஐ இந்த 4ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108. அப்போ வானமண்டலத்தில் உள்ள ராசி மண்டலத்துக்கும் கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இடையில அந்த 108ங்கிற எண்ணுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதோட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு நாம சூரியனுக்கும் பூமிக்கு இடையில உள்ள தூரம் என்ன அப்படிங்கிறத மிக துல்லியமா இன்னைக்கு நம்ம கணிச்சு சொல்றோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில உள்ள தூரத்தையும் இன்னைக்கு மிக துல்லியமா கணிச்சு சொல்றோம். ஆனா அது அன்னைக்கே பெரியவங்க, வானசாஸ்திர அறிவுடையவங்க அன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப சூரியன்கிறது வட்டமா இருக்கு இல்லையா, இதுல மையத்திலிருந்து விளிம்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த நம்ம ஆரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த விளிம்பிலிருந்து இந்த விளிம்பு வரைக்கும் இருக்கிற தூரத்தை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சூரியனுடைய அந்த விட்டம் இருக்கு இல்லையா, இத 108ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, பெருக்குனீங்கன்னா கிடைக்கக்கூடிய எண் இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய பூமி சூரியனிலிருந்து இருக்கக்கூடிய தொலைவு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பூமியை விட 108 மடங்கு பெரியதாக சூரியன் இருக்கிறது. அதே மாதிரிதான் சந்திரனும். சந்திரனினுடைய ஆரம், சந்திரனுடைய விட்டம்னு இருக்கு இல்லையா, சந்திரனுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா அதை 108ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, அவ்வளவு தொலைவில் தான் பூமியிலிருந்து சந்திரன் இருக்கிறது. அப்போ 27 நட்சத்திரங்களா இருக்கட்டும், 9 கோள்களா இருக்கட்டும், அதுலேயும் இருக்கக்கூடிய சந்திரன், சூரியன், பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய 2 கோள்கள் இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப கனகச்சிதமா அளந்து எடுத்து வச்ச மாதிரி இயற்கையில இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கு இல்லையா. இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த 108 தொடர்பு இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம பெரியவங்க 108 திவ்ய தேசங்களை வைணவத்துல வச்சாங்க, 108 திருநாமங்களை இறைவனுக்கு கொடுத்தாங்க. அவ்வளவு ஏன் இந்த உடம்புல கூட பார்த்தீங்கன்னா 108 வர்ம புள்ளிகள் இருக்கு அப்படின்னு நம்முடைய பல நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 108ங்கிறது எவ்வளவு ஒரு வலிமையான ஒரு எண் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. ஒரு காலத்தில் பிரச்சனைகள் அதுவாக வரும். இப்போலாம் நம்மளே பிரச்சனையை தேடி போய்கிட்டு இருக்கோம். சில பேர் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னா அது சுவாரஸ்யமே இருக்காதுங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதுக்காகவே பிரச்சனைகளை வரவழைச்சு அதோட வாழ்க்கை நடத்துவாங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கைங்கிறது த்ரில் இல்லாத கார் ரேஸ் மாதிரி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஏதாவது ஒன்று நெருக்கடி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம சுறுசுறுன்னு இயங்கிக்கிட்டு இருப்போம், வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அப்படியே விசிராந்தியாக நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம், நிம்மதியாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். நிம்மதியாக இருக்கிறது நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவன் நிம்மதியாக இருக்கிறது நமக்கு பிடிக்காது. பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்மளே போய் பிரச்சனையை இழுத்துக்கிறதும் உண்டு. ஒரு பழைய காலத்து கதை. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குரங்கு குட்டி அது பாட்டுக்கு உட்காந்துருந்துச்சு தரையில். அப்போது ஒரு சின்ன பாம்பு ஒன்று அந்த பக்கமாக அப்படி வளைஞ்சி ஓடிச்சு. பாம்பை பார்த்தோன்னே குரங்குக்கு குஷி ஆயிடுச்சு, அது கூட விளையாடணும் அப்படின்னு. அப்படி வளைஞ்சி போகுதேன்னு வாழை பிடிக்க இழுத்து விட, வாழை பிடிக்க இழுத்து விட, இப்படி இழுத்து விட்டால் அது பின்னாடி வரும், அப்புறம் திரும்பி வளைஞ்சி போகும். 2 தடவை 3 தடவை வாழை பிடிச்சி இழுத்து விட்டுச்சு குரங்கு. அந்த பாம்புக்கு கோபம் வந்துடுச்சு. டக்குன்னு திரும்பி அந்த கையை சுற்றிக்கிடுச்சு பாம்பு. குரங்கு அந்த பாம்போட வாழை பிடிச்சிருக்கு, அப்படியே திரும்பி பாம்பு கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிடுச்சு. இப்போ குரங்கு குட்டி கத்த ஆரம்பிச்சிருச்சு. கையில் சுற்றிக்கிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு. குரங்கு குட்டி சத்தம் போடுறத கேள்விப்பட்டு அதோட சொந்தங்கள் இருக்குல்ல, அப்பா குரங்கு, அம்மா குரங்கு, கூட பிறந்த குரங்கு, எல்லா குரங்குகளும் எட்டி பார்க்குதுங்க. பக்கத்தில் நின்று பார்க்குது. பார்த்தா அதில் வயது முதிர்ந்த ஒரு குரங்கு சொல்லுது, ஆத்தாடி இது மோசமான பாம்பாச்சே, இதை சுற்றி இருக்கிறத எடுத்து விட்டால் திரும்பி கொத்துச்சுன்னு வச்சுக்க உயிர் போயிடும், இது ஒன்றும் பண்ண முடியாது, அதுவாக போனால் தான் உண்டு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்து விடாதீங்க, எடுத்து விட்டிங்கன்னா கொத்திரும், நம்ம உயிர் போயிடும்னு அந்த குரங்கு சொல்லிருச்சு. கொஞ்ச நேரம் அந்த குட்டி குரங்கு கத்தி பார்த்துச்சு. எல்லா குரங்கும் விட்டுட்டு ஓடி போச்சு, தான் உயிர் போயிருமே அப்படின்னு. இது இப்படியே சுற்றின பாம்பு, இது என்னைக்கு போகும், இது காய்ச்சி மூச்சுன்னு கத்தி மரத்தில் ஏறுது இறக்குது, அப்படியே பண்ணி டயர்டாகி ஒரு பாறையில் போய் சாஞ்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாம்பு என்னைக்கு விட்டுட்டு போகிறது, நம்ம எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியாமல் குரங்கு குட்டி உட்காந்துருக்கு. சாயந்தரம் ஆயிடுச்சு. அந்த பக்கமாக ஒரு ஞானி வந்தார். பார்த்தார், என்ன இப்படி பாம்பை கையில் சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு. இது யாராவது எடுத்து விட்டால் நான் பிழைப்பேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அந்த குரங்கு குட்டி சொல்லியிருக்கு. ஞானி சொன்னார், ஏய் நீ தான் பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த பாம்பை, நீ விட்டினாவே அது பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஞானி சொன்னார். நான் விட்டால் அந்த குரங்கு என்னை கடிச்சிடும், அதுக்காகத்தான் இறுக்கி பிடிச்சிருக்கேன்னு. ஏய் அந்த பாம்பு செத்து பல மணி நேரம் ஆச்சு பாரு, நீ பிடிச்ச புடியில் அது செத்து போச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், பயந்து பிரச்சனைகளை நம்ம கையிலேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். செத்து போன பிரச்சனைகளை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு படாத பாடு விட்டுக்கிட்டு இருக்கோம். விட்டுருப்ப உதறு, செத்து போன பாம்பு கீழே விழுகட்டும், நிம்மதியாக போ அப்படின்னு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்த்து வச்சிடணும். அதை கூடவே இருந்து, அது சாகிற வரைக்கும் கூடவே இருந்து, இல்லாத பிரச்சனைக்காக வருத்தப்பட்டு பயந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உதறி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருக்கலாம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.